Praise the Lord, brothers and sisters. நான் உங்களை கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்க வந்த உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு வசனத்தை எடுத்து கர்த்தரோட இணைஞ்சு ஆராய்ஞ்சுன்னு வரும். அதில் இந்த நாளில் நம்ம என்ன வசனம் பார்க்குறோன்னா 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம், அது 23ஆம் வசனத்தில் இருக்குது. அதில் என்னென்ன காத்து வந்து ஒரு ஞான திருஷ்டிகாரம் இல்லையா, அவர் வந்து ஒரு செய்தி சொல்றாரு தாவீது கிட்ட. அதை கேட்டுட்டு அவர் கலங்கி போய் சொல்ற வார்த்தைகள் தான் இது. அது என்னன்னா, மகா கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போ நான் என்னும் தேவனுடைய கரத்துல விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ரொம்ப அருமையான வசனம். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம அதை எடுத்துக்கொள்ளுகிற வசனம். அனுதினமும் அதை கடைபிடிக்க வேண்டியது. தாவீது மகா கொடி இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். அவரு ராஜா, அவர் வந்து எதிர்நோக்கின இதெல்லாம் கஷ்டங்கள்லாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வருது. நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, மெயினா இந்த வேர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேர்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ரொம்ப அழகான வசனம் இது. மகா கொடி இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். நம்மளுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வரும். நம்ம போருக்கெல்லாம் போக போறதில்ல, யாருக்கும் நம்ம ராஜாங்கம் பண்ண போறதில்ல. இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்லயோ உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம நடக்கும் பொழுது சில கஷ்டங்கள் வருது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதை டேக்கிள் பண்ண முடியாம எவ்வளவு கலங்கி நிக்கிறோம்ல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்றதை இந்த நாள்ல நம்ம வந்து இருதயத்துல ஏத்துக்கணும். இடுக்கண்ல அகப்படும் பொழுது நம்ம வந்து யார் கையில விழணும்? ஆண்டவருடைய கரத்துல விழணும். அது பலத்த கரம், அது நன்மைகளை செய்யும் கரம் இல்லையா? அதுதான் கட்டளையிடும், எல்லாம் நன்மையானவைகளை கட்டளையிடும் கரம். அவர் கரம் ஓங்கிய புயம் நம்மளுக்கு நீதியை செய்யும்ட்டு வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம கர்த்தருடைய கரத்தை நம்பி வேதம் சொல்லுகிறபடி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்குங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? பீட்டர்ல அந்த பேதுருல படிக்கிறோம் இல்லையா? அது போல அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கணும். ஏற்ற காலத்துல உயர்த்துவார். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு கஷ்டம் வரும்போது உடனே ஆண்டவர் ஞாபகமே வராது நம்மளுக்கு. நம்ம உடனே ஓடி போவோம். எந்த மனுஷன் ஒரு வந்து ஃபேமஸா இருக்கிறான், யாரும் இதை டேக்கிள் பண்ணுவோம், மனுஷீகமா நம்ம சிந்திக்குவோம். ஆனா ஆண்டவர் வந்து ஆண்டவரால மட்டும்தான் நம்ம அவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய இக்கட்டுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அப்படி ஒரு சடுதியில அவருக்கு இதை சரி பண்றதுக்கு என் தேவனால மட்டும்தான் முடியும். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம இந்த வசனத்துல இருந்து கத்துக்கணும். அதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது பாருங்களேன், நம்ம எங்கேயுமே எந்த மனுஷங்கிட்டையும் ஆலோசனை கேட்கறதோ, உடனே ஃபோன் அடிச்சு மற்றவங்க கிட்ட அதை வந்து டிஸ்கஸ் பண்றதோ கூடவே கூடாது. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும்னா ஆண்டவரோட மட்டும்தான். ஆண்டவர் எப்படி பேசுவார்? வேத வாக்கியங்கள் மூலமா நம்மளோட வழி நடத்துவார். நீ எப்படி இருக்கணும்ன்றத போதிப்பார் ஆக்சுவலா இல்லையா? அப்ப நம்ம வந்து வேத வாக்கியத்தை நம்ம படிக்கும் பொழுது அது மூலமாவே சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய வேத வாக்கியங்களை வச்சு நான் அந்த வசனங்களை வச்சு வந்திருக்கிறேன். கர்த்தர் வந்து வழி நடத்துவார். எங்கேயும் திரும்பக்கூடாது, டக்குன்னு ஆண்டவர் பக்கம் திரும்பிடணும், அவ்வளவுதான். அப்ப அவர் சொல்றாரு, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்படி ஏன் சொல்றாரு? அப்ப அவருடைய இரக்கத்தை அவர் பார்த்திருக்கிறாரு, அது அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷனா அவர் இருக்கிறார். அப்படி இருந்து கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு இந்த மாதிரி ஒரு இக்கட்டுல அகப்படுறாரு இல்லையா? நம்மளும் அப்படிதான். நம்மளுக்கு வந்து தெரியும், தேவன் மகா இரக்கம் உள்ள தேவன், தயையுள்ள தேவன், அன்புள்ள தகப்பன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாமே தெரியும் பாருங்களேன். ஆனா ஒண்ணுமே இல்லாத மனுஷங்கிட்ட ஓடுவோம். அவன் எதனா செய்வானான்னு பார்ப்போம். ஏன்? நம்ம கண்ணில் பார்க்கறது. அது வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம கண்ணில் பார்க்கறதுலாம் என்னது? நித்தியமானது இல்லை, அவெல்லாம் அழிஞ்சு போயிடும். நித்தியமா இருக்கிறது ஆண்டவர், இட்டர்னல் அவரு. அதனால என்ன செய்யணும்? நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அவருடைய மர்சிஸ், அவருடைய கிருபைகள் எவ்ரிடே நியூன்னு படிக்கிறோமே, அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது அதை அப்ளை பண்றவங்களா காணப்படணும் இல்லையா? அதுக்கு தானே வேதத்தை படின்றது. சும்மா ஏதோ நம்ம வந்து படிக்கணும், அந்த திருவசனத்தின்படி நடக்கணும்னு நம்மளுக்கு வந்து வேதமே போதிக்கிறது இல்லையா? அப்ப நம்ம அவருடைய கிருபைகள் பெருசா இருக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒன்னல சிறியதா இருக்குது. அவருடைய கிருபைகள் முன்னால, அவருடைய பார்வைக்கு முன்னால எதுவுமே ரொம்ப கஷ்டமே கிடையாது. எல்லாம் அவர் ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் சரி செய்ய தேவனா இருக்கிறார். அவருடைய குணம் தேவாதி தேவன் கர்த்தர் பிதா குமார் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய
வல்லமையை புரிஞ்சவங்களாம் நம்ம இருந்தோம்னா எந்த கஷ்டம் வந்தாலும் டேக்கிள் பண்ணிடலாம். ஆண்டவர் சொல்ற சோதனைகள் உண்டு, நீங்க என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டேன்னு சொல்றேன். ஆண்டவர் ஜெயிச்சிருக்கும் போது அவருடைய பிள்ளைங்க நம்ம ஜெயிக்க மாட்டோமா? நிச்சயமா ஜெயிப்போம் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும், அவருடைய கிருபைகளை நினைக்கணும். மகா பெரியது, அவருடைய கிருபைகள் மகா பெரியதுன்னு தாவீது சொல்றாரு பாருங்களேன். அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்ல தாவீது. நம்ம வந்து கிருபையின் காலத்துல இருக்கிறோம், எத்தனை சுவிசேஷங்கள் கேட்கிறோம், எத்தனை வார்த்தைகளை தியானிக்கிறோம், அனுதினமும் பாடல்களை வந்து நம்ம பாடுறோம், எல்லாமே ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது தானே. அப்போ தாவீதை காட்டிலும் நம்ம பல மடங்கு ஆண்டவருடைய வல்லமை அறிஞ்சவங்களா இருக்கணும்ல. தாவீதுக்கு மேலா நம்ம இருக்கணும்னு சொல்ல வர. அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக, ஏன்னா மனுஷனை நம்புவது விருதா, அவனுக்கு ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது இல்ல. அதனால மனுஷனை மதிக்க கூடாதுன்னுலாம் நான் சொல்லலை. ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம யார்கிட்ட போகணும்? ஆண்டவருடைய பாதத்துக்கு தான் போகணுமே தவிர மனுஷன் அடிப்போ கூடாது. அதுதான் நம்ம இந்த வசனத்துல, இந்த வசனம் எவ்வளோ அழகான வசனமா இருக்குது இல்ல. கர்த்தருடைய கிருபைகள் பெருசா இருக்குது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கணும், மனுஷனுடைய கரத்துல விழக்கூடாது அப்படின்னு எவ்வளோ அழகா வேதம் நம்மளுக்கு போதிக்குது இல்லையா. நம்ம வந்து இதை உள்ளூர் எடுத்துப்போம், நம்ம இருதயத்தின் ஆழத்துல இந்த வசனத்தை எடுத்துப்போம், கர்த்தரை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், அவருடைய வல்லமைகளை தெரிஞ்சுப்போம். அப்படி நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி போற ஒரு பலத்தை தேவன் கொடுத்துருவார். பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லா பலத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருவார். அதனால இந்த நாள்ல இக்கட்டோ எந்த கஷ்டமோ எதுலையோ இருக்கிறீங்களா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்துல நம்ம இருக்கலாம். ஏற்ற காலத்துல நம்ம உயர்த்தப்பட்டு அவருக்கு சாட்சிகளா ஜீவிப்போம். அப்படிதான் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஜீவியத்தை நம்ம வாழணுன்றதுதான் அவருக்கும் பிரியம். நம்மளும் அதை எய்ம் பண்ணி வாழணும். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு சின்ன செய்தியோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஆமென். பாடுவோம்.